வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா எங்கள் அம்மா செய்கிற ஈவினிங் வேலைங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலையாக சாமான் கழிக்கிறாங்க. பப்பாளி மரம் பாருங்கள், எவ்வளோ குட்டி அழகாக இருக்குது. இதிலே காய் காய்ச்சா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல. வீட்டெல்லாம் அழகாக பெருக்கிட்டாங்க. பெருக்கிட்டு சாமி பாட்டு போட்டு வச்சுருக்காங்க டிவியில். மூங்கில் மரம் பாருங்கள், வாங்கி வச்சது அழகாக தழைச்சி குட்டி வண்டை வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் வாங்க. முதல்ல மீல் மேகர் எடுத்து வச்சுருக்கோம் தேவையான அளவு. அப்புறம் பலாக்கொட்டை எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய், அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பிரியாணி தூள் வச்சுருக்கோம். அப்புறம் இலைப்பட்டை வச்சுருக்கோம். அப்புறம் குழம்பு தூள் வச்சுருக்கோம். அப்புறம் எவ்வளோ தேவையோ அதுக்கு காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கோம். இது தக்காளியை நல்லா நசுக்கி கையால் வச்சுருக்கோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாய் காஞ்ச உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. அடுத்து தேவையான அளவு மீல் மேக்கரும் பலாக்கொட்டையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுத்தது தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா தேவையான அளவு.
தேவையான அளவு வெந்நீரில் காலிஃப்ளவர் வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டுக்கலாம். அதையெல்லாம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க எல்லாத்தையோட சேர்த்து. இப்போ வந்து பிரியாணி தூள் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இதில் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ தேவையான அளவு வந்து நம்ம தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் முடிஞ்சது. நம்ம இது வெந்தா போதும், ரெடி ஆயிடுது. உங்க வீட்டில் குக்கர் இருந்தால் கூட இதை செஞ்சுக்கலாம். இதை 10 நிமிஷம் நம்ம வேக வச்சிடணும். இது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.